அது வந்து விஜயை காலி பண்ணுவதற்கான ஒரு முயற்சி தான் அது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல பையன், நல்லா படிக்கிற ஒரு பையனை பார்த்து ஒரு சரக்கு அடிக்கிற ஒருத்தன் அல்லது ஒரு கஞ்சா குடிக்கக்கூடிய ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம்? ஒருவேளை இவனும் குடிக்கிற பையனோ, இவனும் கஞ்சா குடிப்பானு நினச்சிருவோம்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வேலையை தான் இவங்க பார்த்தாங்க. என்னென்னா பாஜகவுடைய பி டீமு, பாஜக கூட்டணிக்குள்ளே இவர் வந்துடுவார் அப்படின்னு ஒரு கருத்தை தொடர்ந்து சொன்னதன் மூலமாக விஜய் மீது ஒரு சந்தேக பார்வை வரும் மாதிரியான ஒரு வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு இன்றைக்கி விஜய் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், விஜய் வந்து எந்த காலத்திலும் பாஜக கூட போகமாட்டார். அவருடைய கட்சியின் கொள்கை எதிரியாக அவர் வந்து பாஜகவை அடையாளம் காட்டியிருக்காரு. அப்படி போனால் அது ஒரு தற்கொலை முயற்சியெலாம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி தான் விஜயினுடைய பேச்சு இருந்தது. இப்போ இனி எந்த காலத்திலும் தாவேகா வந்து பாஜக கூட போகாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக தெளிவுபடுத்திட்டார்.